வெல்கம் டு சுப்பீரியர் ஃபுட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பார் ரெசிபி. இந்த ரெசிபியில் சர்க்கரை இல்லை, அடுப்பு தேவையில்லை, சமைக்கிற வேலை இல்லை. 5 பொருள் வச்சு 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். சீட் இல்லாத டேட்ஸ் 60 கிராம், பீனட் 30 கிராம், பாதாம் 10 கிராம், பீக்கன் நட்ஸ் 10 கிராம், இல்லை வால்நட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் டேட்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது எச்சாதுன்னா டேட்ஸ் அப்போ தான் நல்லா மிக்சியில் போடும்போது நல்லா அரையும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தான் தண்ணியெலாம் இல்லாமல் வெறும் டேட்ஸை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க. நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு டேட்ஸை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தோல் உரிச்ச பீனட், அப்புறம் பாதாம், அப்புறம் பீக்கன் நட்ஸ் இதை போட்டு இதையும் கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸா கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நான் ரோல்டு ஓட்ஸ் அதை எடுத்திருக்கேன் 30 கிராம். அதையும் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போடுங்க. அதையும் நல்லா கோர்ஸா அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க ஒரு பிளேட்டில் கீ அல்லது பட்டர் அதை தடவி அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சதை நீங்கள் போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணணும். அதை போட்டதுக்கப்புறம் பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம கடைசியாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனே நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த ஷேப் வரும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக நல்லா அழுத்தி விட்டுறீங்களோ அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஷேப் வரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலே வைக்கிறதுனால வைக்கலாம். வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கட் பண்ணி அப்படியே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கடையில் விற்கிற மாதிரி பார் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம். சில குழந்தைங்க பாதாம், டேட்ஸ் இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதை மாதிரி நீங்க பார் மாதிரி இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா குயிக்கா எனர்ஜி கொடுக்குற ஸ்நாக். இது புரோட்டீன் பார் ரெடி ஆயிடுச்சு. குயிக்கான எனர்ஜி கொடுக்குற ஸ்நாக் இது. சுகர் இல்லை, ஆனா நிறைய அயன் மற்றும் புரோட்டீன் ஸ்ட்ரென்த் இருக்கு இதுல. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.